வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம வீடியோ போட ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம பைக் ஆக்சிடென்ட் ஆகி 2 months கிட்ட ஆகுது. ஸோ 2 months நான் வீடியோ போடலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இருந்த வேலையை நம்மளுக்கு போயிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு வேலையை நம்ம செஞ்சு தானே ஆகணும். ஸோ அப்படின்றதுனால ஆட்டோ ஓட்டுறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிறேங்க. ஸோ ஆட்டோ ஓட்டுற எல்லாருக்காகவும் இந்த ஒரு சேலஞ்ச் நான் எடுத்துக்கிறேன். சரி, இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு நம்மளால் ஒரு 2000 நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா ஆட்டோவில் அப்படின்றத நம்ம சேலஞ்சாக எடுத்து பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ நம்ம இதில் பார்ப்போம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ட்ரிப் வந்துடுச்சு. ஸோ நம்ம அதை பிக்கப் பண்ண தான் போயிருக்கோம். அதை பிக்கப் பண்ணிட்டு ட்ராப்பில் நான் காட்டுறேன். காய்ஸ், இப்போ டைம் பார்த்தேன்னு வச்சிங்க, கரெக்டாக ஒரு 1:30 ஆகுது. ஸோ மார்னிங் 9 o'clock எடுத்தேன். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees நான் ஓட்டிட்டேன். அண்ட் இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட், ஒரு 2-3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock எடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ பார்ப்போம் ஈவினிங், அதாவது கடைசியாக இன்றைக்கி நைட்டு ஒரு 9 இல்லை 10 o'clock ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ நம்ம போட்ட சேலஞ்சில் நம்ம பண்ணிட்டோமா அப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா கைஸ்? டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இப்போ 5 o'clock ஆகுது. ஸோ மார்னிங்லேருந்து நம்ம 1 o'clock வரைக்கும் வந்து 1000 rupees ஓட்டோம். பட் இப்போது 5 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்குள்ளே இன்னும் 1000 rupees ஓட்ட முடியுமான்றது நம்ம சேலஞ்சாக எடுத்து பண்ணுறோம். ஸோ பார்க்கலாம். இது எல்லாமே வந்துட்டு ஸோ ஆட்டோ டிரைவர்ஸ் அண்டு கார் டிரைவர்ஸுக்கு தான். ஸோ எதுவுமே வந்துட்டு ஈஸி கிடையாது, எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நான் ஓட்டுனதுனால சொல்கிறேன். பட் முடிஞ்சு நம்ம கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்து ஓட்டினோன்னா 2000 ஈஸியாக பண்ணிடலாம். அண்டு இப்போது இன்னும் இருக்கிற ஒரு 5 மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்றதை நான் காட்டுறேன். சரிங்களா? ஸோ ஃபைனலாக காட்டுறேன் நான் என்ன நடக்குதுன்றது. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9:40 ஆகுது. கிட்டத்தட்ட வந்துட்டு நான் ஒரு 1888, அதாவது 2000க்கு 1012 rupees கம்மியாக இருக்குது. பட் ஆனால் நான் என்ன பண்ணணும்னு நினச்சேனோ அது பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் சவாரி வந்துட்டு இருந்தது. என்ன ஒரு காரணம்னா, வண்டியில் வந்து ஃபியூல் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். பட் ஃபியூல் போட்டு ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 300 கூட நம்ம ஓட்டியிருக்கலாம். அதாவது 2300 அப்படி ஓட்டியிருக்கலாம். பட் இந்த விஷயத்தினால ஒன்றே ஒன்று நான் சொல்ல இது பண்ணுறேன். இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க சரி, கார் ஓட்டுறவங்க சரி, 2 பேருமே வந்து ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆனால் கொஞ்சம் கடின உழைப்பு நம்ம போட்டுன்னு வச்சிங்களேன், ஸோ ஓட்ட முடியாமலாம் கிடையாது, ஓட்ட முடியும். அண்ட் இந்த வீடியோ வந்து உண்மையிலே வந்துட்டு ஸோ கேப் டிரைவர்ஸ், கார் ஓட்டுனர்ஸ் அண்ட் ஆட்டோ ஓட்டுனர்ஸ், டிரைவர்ஸ்ன்னு சொல்கிறதுனால தப்பாக நினச்சிக்காதீங்க. இவங்களுக்காக இந்த வீடியோ நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ முடிஞ்சால் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா, பை.